உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த மகனை காவல்துறையினர் கைது செய்ததை கண்டித்து தந்தை காவல் நிலையத்தில் தீக்குளித்து தற்கொலை முயற்சி. கோவை கவுண்டம்பாளையம் அன்னை இந்திரா நகர் பொது கழிப்பிடம் அருகே இளைஞர்கள் நேற்று கஞ்சா விற்பனை செய்து வருவதாக காவல்துறைக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் சோதனை மேற்கொண்டதில் கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன் மற்றும் மணி பரத் என்ற 2 இளைஞர்களை கையில் கஞ்சாவுடன் பிடிபட்டனர். இதையடுத்து அவர்களிடம் இருந்து சுமார் 107 கிராம் அளவுள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் தனது மகன் மணி பரத் மீது காவல்துறையினர் பொய்யாக கஞ்சா வழக்கு பதிவு செய்ததாக கூறி அவரது தந்தையான கவுண்டம்பாளையம் சிவாநகர் பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவர் கவுண்டம்பாளையம் காவல் நிலையத்திற்கு வந்து திடீரென்று தான் கையில் வைத்துக் கொண்டிருந்த பெட்ரோலை தன் மீது ஊற்றி தீக்குளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கிருந்த போலீசார் உடனடியாக தீயணைத்து சேகரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநராக உள்ள சேகர் பாரத் சேனா அமைப்பின் நிர்வாகியாகவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது.